ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. துனி என்னும் அணையா நெருப்பினை தன் கையில் வைத்திருந்த சட்காம் என்னும் குச்சியால் ஷிரடி சாய்பாபா உருவாக்கினார் என்றும், இதில் வரும் உதி என்னும் சாம்பல் நோய்களை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது என்றும் ஷிரடி சாய்பாபாவின் வரலாறு கூறுகிறது. தாங்களும் துனி என்கிற இந்த அணையா நெருப்பினை பாலாஜி கார்டனில் உள்ள ஷிரடி சாய் கோவிலுக்கு பக்கத்தில் அமைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அந்த துனியில் வரும் உதி என்ற சாம்பலின் மகத்துவம் பற்றி கூறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சன்னதிக்கு வரும் தங்களுடைய அடியவர்கள் உதி என்ற இந்த தெய்வீக பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அழல் உருவானவன் அண்ணாமலையான், நெருப்பென்ன நின்றவன் நெடுமாள். அப்போ பகவானுங்கிறது யாரு? நெருப்பாக இருக்கிறான். யஜ்ஞேச யஜ்ஞ மதுசூதன வாசுதேவ, யஜ்ஞமாகவும் யஜ்ஞத்தினுடைய பலன்களை தருபவனாகவும் பெறுபவனாகவும் இருக்கக்கூடிய வாசுதேவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது போய வழியும் பூதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும். நாம் இதுக்கு முன்பிறவியில் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் செய்து கொண்டிருப்பது, இன்னும் ஏதாவது செய்ய வேண்டியது பாக்கி இருந்தால் அது எல்லாமே நெருப்பில் தூசாயிடும். அப்படிங்கிறது நெருப்புக்குள்ள மகத்துவம். இப்போ நீங்கள் எந்த பொருளை தூக்கி நெருப்பில் போட்டாலும், ஒரு கட்டை மட்டை குச்சி தேங்காய், அது ஆஃப்டர் சம்டைம் இது சாம்பலாயிடும், நெருப்பாயிடும். இப்போ நெருப்போட மகத்துவம் என்ன? இட் நெவர் பொல்யூட்ஸ் எனிதிங், நார் இட் வில் கெட் பொல்யூட்டட் பை எனிதிங். தன் கூட சேர்கிற எல்லாத்தையும் தானாகவே மாற்றிக்கொள்ளுகிற வல்லமை நெருப்புக்கு இருக்குங்கிறதுனால நெருப்புக்கு ஒரு பவர் உண்டு. பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆகாசம், அது கீழே காற்று, அது கீழே மண், நீர், நெருப்பு. இதெல்லாம் தண்ணிக்கு அடியில் என்ன இருக்குது? சமுத்திரத்தில் தண்ணி இருக்குது. தண்ணிக்கு அடியில் என்ன இருக்குது? பெட்ரோல் இருக்குது. அதுவும் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. ஆனால் உலகத்தில் நெருப்புக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசு சாணம் இருக்கு இல்லையா, அதனுடைய வரட்டி, அது ஹெல்த் கேருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பசுனுடைய கௌமியத்தை எடுத்து வீடெல்லாம் தெளிப்பாங்க. அந்த காலத்தில் உங்கள் ஓட மாசு அது இதெல்லாம் கிடையாது. பசு கோமியத்தை எடுத்து வீடெல்லாம் சுத்தம் படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பசு சாணத்தில் வரட்டி தட்டி அந்த வரட்டியை இவங்க விபூதியாக மாற்றுவாங்க. அதை நல்லா எரித்து விபூதியாக மாற்றி அதை இட்டுக்குவாங்க. நம்ம உடம்புல அவங்க இட்டுக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 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 எல்லாம் இட்டுக்கிறதுக்கு காரணம் அஷ்டாங்கம்னு சொல்லுவாங்க. உடம்புல 8 பாட்டில் அந்த பசுசான விபூதி இட்டுக்கொள்ளுகிற போது நம்ம உடம்புல இருக்கிற மின்சார ஃப்ளோ இருக்கு இல்லையா, வி ஹாவ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்சைட் அவர் பாடி. அதனால் அது எல்லாம் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் உலகத்தில் நெருப்புன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம். இப்போ திருவண்ணாமலையில் என்ன இருக்குது? நெருப்பு தான் இருக்குது இல்லையா. அழல் உருவானவன் அண்ணாமலையார். திருவானைக்காவில் தண்ணி இருக்குது. இப்போ காளாஸ்தியில் காற்று இருக்கிறது. சிதம்பரத்தில் ஆகாசம் இருக்குது. அதனால் பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு என்று சொல்லக்கூடியது திருவண்ணாமலை. அதனால் திருவண்ணாமலையில் எவ்வளோ மகான்கள் வந்தாங்க பாருங்கள். ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலைன்னுவாங்க. எங்கெல்லாம் ஞானிகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வான்னு கூப்பிடுற ஒரு மலை இருக்குன்னா அதுதான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ரமண மகரிஷி இருந்தார், சேஷாஜி சுவாமிகள் இருந்தார், ராம் சரத்குமார் சாமி இருந்தார், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், பூண்டி மகான் எல்லாம் அந்த திருவண்ணாமலையினுடைய விசினிட்டியில் மகான்களெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது தவம் செய்கிறல வான்னு கூப்பிடக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது. அது முதல்ல சத்தியுகத்தில் தங்கத்தினாலான மலையாக இருந்ததாம். அதுக்கடுத்து வரக்கூடிய திரேதாய யுகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த யுகத்தில் அது வெள்ளி மலையாச்சு, அப்புறம் காப்பர் மலையாச்சு, இப்போ கல் மலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மலைக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அடியண்ணாமலை கோயிலினுடைய ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து அந்த குகைக்கு வழி இருந்தது. ரமண மகரிஷிக்கிட்ட போய் சொல்கிற போது அவர் சொல்கிறார், வேணாம், ஜனங்கள்லாம் குகைக்குள்ளே போய் நேஸ்டி பண்ணுவாங்க, அதை அடைச்சிடுங்கன்னு. அதனால் இப்போ அடியண்ணாமலை குகையில் 6 அடி போல்டர் போட்டு அதை அடைச்சிட்டாங்க. இல்லைன்னா உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருந்தது. ஒரு குகை இருக்குது. அங்கே ஜோதி ஸ்வரூபமாக ஒரு கல்லால மரம். கல்லால மரம்னா என்ன? ஒரு ஆலமரம் 100s of years ஆன உடனே கல் மாதிரி ஆகிடும்.
அந்த மாதிரி ஆன ஒரு மரத்துக்கு கீழே அவங்க உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிவபெருமானும் அவருடைய முனி கணங்களும் அப்படின்னு சொல்கிறது அது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய புராணங்கள்ல இருந்து வரிசையாக வர்றது. அதனால தான் திருவண்ணாமலையில் நிறைய மகான்கள் வந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலும் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வர நிறைய பேருக்கு அது ஒரு புகலிடமாக இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் போனாலும் யாராவது உங்களை சந்தேகப்படுவாங்க. இன்றைக்கி திருவண்ணாமலையில் நீங்கள் ஒரு சாமியாருன்னு சொல்லி மலை சுற்றுற இடத்துல போய் உக்காந்துட்டாக்கா யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்ட்டு. எல்லாருக்கும் சாப்பாடு கீப்பாடெல்லாம் உட்காந்து இடத்துலேயே கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி திருவண்ணாமலையில் நிறைய பேர் தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய அளவுக்கு செய்கிறாங்க. ஸோ ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு அந்த இடம் இருக்குது. ஏன்? நெருப்பு, அந்த இடம் நெருப்பு. இப்போ நம்ம உடம்புல இந்த இடம் இருக்கு இல்லையா, இது நெருப்பு. அதனால தான் நீங்கள் சாப்பிட்ட உடனே how many calories வாங்க. கேலரிஸ் இஸ் வாட்? நெருப்பினுடைய மெஷர்மெண்ட் யூனிட். அதனால் இந்த இடத்துல நமக்கு நெருப்பு இருக்குது, இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அந்த நெருப்பை நாம் சுவாசியமாக எடுத்துக்கொண்டு ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இந்த இடத்துல வைக்கிற போது நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வழி. அதனால் நெருப்புக்கு அவ்வளோ பெரிய மகத்துவங்களெல்லாம் இருக்குது. அண்டு நம்மளை மாதிரி இந்து மதத்தை சேராதவங்க கூட நெருப்பை மதிக்கிறாங்க. ஒரு ஜொராஸ்ட்ரியன்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட இருக்காங்க, ஜொராஸ்ட்ரியர்ன்ற ஒரு மகானை ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நெருப்பை தான் சாமியாக கும்பிட்றாங்க. தே டோன்ட் வர்ஷிப் ஐடல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அவங்கள யாராவது இறந்து போயிட்டாக்கா ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணத்து மேலே ஒரு கம்பி வேலை மாதிரி போட்டு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கும் உதவாது இந்த உடம்பு கழுகுகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு உதவட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மீந்து போகிற எறும்பெல்லாம் அந்த ஓட்டை வழியாக கீழே போய் கிணத்துல அப்படியே மண்ணாய் போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த உடம்பு அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி யூட்டிலிட்டி ஓரியன்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல மதங்களில் அவங்களுக்கு வேதங்களே வந்து ஜெண்ட் அவஸ்தா அப்படின்வாங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட வேதம் அது, ஜெண்ட் அவஸ்தா. ஸோ நம்மக்கிட்ட கூட ஜஹாங்கீர்னு ஒருத்தர் ஒருவரில் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவருங்கெல்லாம் அவங்க தான் பார்சி அந்த இதில் வந்தவங்க. அவங்க நெருப்பை தான் கும்பிடுறாங்க. ஸோ அவங்க மெட்ராஸ்க்கு வந்தால் கூட நேராக அவங்களுக்கெல்லாம் இங்கே ராய்புரம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வருவாங்க. அது மாதிரி இட் இஸ் எவ்ரி ஒன்ஸ் பிலீவ். ஸோ எல்லா மீடியம் இப்போ ஆகாசம் இருக்குது, அதை நீ பிடிக்கணும்னு சொன்னாக்கா ரொம்ப தியானம் பண்ணணும். அதான் பூமியில் இருக்க நீ ஆகாசம் மேலே இருக்குது. ஸோ நீ அவ்வளோ தியானம் பண்ணி உன்னோட இந்த ஆகாசத்தையும் அந்த ஆகாசத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து நீ யோகா பண்ணுற போது உன் மூக்கில் இருக்கிற காற்றும் வெளியில் இருக்கிற காற்றும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி போகுது. உன் உடம்பு மண்ணில் செஞ்ச பொம்மை, அதனால் நீ இறந்த பின்னாலும் ஒன்று எரிச்சாலையும் போச்சாலையும் மண்ணுக்குள்ளே போயிடுது, பேரண்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா உடம்பு ஜில்லுன்னு ஆகிடும். அப்போ உடம்புல இருந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், காற்றெல்லாம் போயிடுது. அந்த மாதிரி அக்னி கூட இந்த உடம்பை விட்டு போனால் தான் அந்த ஜில் ஃபீலிங்கெல்லாம் வர்றதுக்கு காரணம். ஸோ ஒரு ஆள் இறந்த பின்னால் கூட அவனை அக்னிக்கு அனுப்புகிறாங்க, இல்லை மண்ணில் பதிக்கிறாங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு ஆச்சாரம் இருக்கும். சில பேர் மண்ணில் பதிக்கிறாங்கன்னா அவங்க மண்ணை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பேர் நெருப்பை பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்க நெருப்பில் எரிக்கிறாங்க. இந்த அஞ்சில் எதுலேருந்து வந்தோமோ அதில் தான் நம்ம போவோம். இப்போ சீதை இருந்தாங்க, அந்தமா பூமாதேவி, அதனால் பூமி பிளக்க அதுக்குள்ளே போயிட்டான். ராமர் ஜல தத்துவத்தில் தண்ணியில் வந்தவர், அதனால் சரையு நதியில் அவர் தன்னை மூகடித்து கொண்டு மறைந்து விட்டார். திருஞான சம்பந்த மூர்த்தி, மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் வந்து அதிலிருந்து வந்த வான் கலந்த மாணிக்க வாசக அப்படிங்கிற மாதிரி வானத்தில் கலந்து போனார்கள். கிருபானந்த வாரியார், அவர் ஆகாச தத்துவம், அதனால் ஏரோப்ளேன் திருத்தணிக்கு அதிக படந்துங்கிற போது ஏரோப்ளேன்லேயே சேர்த்து விட்டார். அவரும் வானத்தில் கலந்தவர் தான். பட்டினத்தார் காற்றிலிருந்து வந்தவர், அதனால் காற்றுல கலந்தார். நம்ம திருஞான சம்பந்தர் மகாலிங்கர் இல்லையா, அந்த அங்கே இல்லை, பட்டினத்தார் பத்ரகிரி எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே திருவிடை மகாலிங்கத்தில் கலந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எதிலிருந்து வந்தாங்களோ அதில் போகிறாங்க. ஸோ 5 எலமெண்ட்ஸும் சொல்லுவாங்க, பஞ்சபூதங்கள். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஸோ மிக்ஸ்ட் அப் இன் ஹிம் when he walks, nature will itself rise up and say here goes a man அப்படின்னும். பஞ்சபூதங்களும் அவங்ககிட்ட பராபர் ஆனால் பக்காவாக கலந்துருக்கு. அதனால் அவன் நடந்து போனாவே இயற்கை தாய் எந்திரிச்சு நின்று அவனை புதுவாறு ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்லி கும்பிடுற நிலையில் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம எல்லாரும் அப்படி தான், நம்ம எல்லாருடைய உடம்புலையும் கூட ஏதோ ஒன்று தூக்கலாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து பாயசம் வைக்கிறீங்க, பாயசத்தில் பால் இருக்கும், சர்க்கரை இருக்கும், முந்தி பருப்பு, ஏலக்காய், திராட்சை எல்லாம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று மாறும். அரிசி பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம், பார்லி பாயசம், ஜவ்வரிசி பாயசம், சேமியா பாயசம்,
அப்போ மற்றதெல்லாம் ஒன்று தான், அதில் இன்னும் ஒன்று மாறுது இல்லை. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரை தான். ராமநாமம் என்ற பாயசத்துக்கு கிருஷ்ணநாமம் சக்கரைன்னு ஒரு பாட்டு இருக்குது கர்நாடகாவில். இந்த மாதிரி நாம் எல்லாத்தினுடைய கலவை தான். ஆனால் எதுவும் ஒன்று நம்மக்கிட்ட தூக்கலாக இருக்குது. அதனால் நாம் எதிலிருந்து வந்தோமோ அதில் போவோம். when there is a chemical composition there is a decomposition. இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு வச்சுக்கோ, H2SO4 அப்படின்வாங்க. 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல், ஒரு சல்ஃபர் மாலிக்யூல், ஒரு ஆக்சிஜன், இது 4 ஆக்சிஜன், ஒரு சல்ஃபர், அந்த மாதிரி ஆகும். வாட்டர்னா என்ன, H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது. பொட்டாசியம் பெர்மேங்கனேட்னா KMnO4 அப்படின்வாங்க. MnO4, 4 ஆக்சிஜன், மேங்கனீஸ், Kனா பொட்டாசியம். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். திருமந்திரத்தில் உள்ள ஒரு பாடல், அகார முதலா அனைத்துமாய் நிற்கும், உகார முதலா உயிர் பெய்து நிற்கும், அகார உகாரம் இரண்டும் அறியல், அகார உகாரம் லிங்கம் தாமே என்று தொடங்குகிறது. இது 7ஆம் தந்திரத்தில் ஆத்மலிங்கம் பகுதியில் வருகிறது. இந்த பாடல் பற்றி விளக்கவும். நாட் ஒன்லி அகாரம் உகாரம், மகாரம்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆ உ மா, ஆ உ மா இல்லை OHM, இதெல்லாம் சேர்ந்தால் என்ன வரும், ஓம் வரும். ஆ உ மானாலையும் ஓம் தான் வரும், OHMனாலையும் அதுதான் வரும். ஸோ உலகம் பூராவும் பரவி நிறவி இருக்கிற சவுண்டு என்ன, ஓம். அதனால் கடவுள் என்பவன் யார், பிள்ளையார் என்பவன் யார், ஓங்காரத்து உட்பொருளேன்னு சொல்லுவாங்க. இந்த ஓங்காரத்தோட மீனிங் அவர் தான் அப்படின்னு சொல்லி. பைபிளில் என்ன வரும், முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்ததுன்னு வரும். இப்போ அந்த வார்த்தை என்ன, ஓம். ஆகாசத்தில் ஒன்லி சவுண்ட் வாஸ் தேர், சவுண்ட் இட் செல்ஃப் வாஸ் காட் அப்படிங்கிறோம். அந்த சவுண்ட் இட் செல்ஃப் வாஸ் காடுன்றது என்ன, ஓம். அந்த ஓங்காரத்து நீ பிள்ளையாருன்னு வச்சுக்கோ, இல்லை பிதாவினுடைய மடியில் அமர்ந்து இருக்கக்கூடிய மனுஷகுமாரன்னா பிள்ளையாருன்னு வச்சுக்கோ, சிவ மடியில் உட்காந்து இருக்கான்னு வச்சுக்கோ, இட்ஸ் யுவர் ஓன் திங்கிங். ஆனால் ஆகாசத்தில் வெறும் சத்தம். அதுதான் கடவுளை பற்றி சொல்லுகிற போது ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஓசை ஒலி எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த மந்திரங்களும் அப்படி வர்றது தான். ஆகாசத்தில் வெறும் சத்தம் இருக்குது. நீங்கள் தவம் செய்கிற போது அந்த சத்தத்தில் ஏதோ ஒன்று உங்கள் காதில் கேட்கும். அந்த மந்திரத்துக்கு நீங்கள் ரிசீவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்திரத்தை நீங்கள் வாங்கி உலகத்துக்கு கொடுக்குறீங்க. அதனால் எந்த மந்திரமும் யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது. தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் சவுண்ட் வைப்ரேஷன், மந்த்ரா அப்படின்னு அர்த்தம். இப்போ காயத்ரி மந்திரம்னா அது விஸ்வாமித்திரர் கௌசிக ராஜாவாக இருந்தால் இல்லையா, அவனுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்கள் மந்திரம் சொல்கிற போதே என்ன சொல்லுவீங்க, இந்த மந்திரம் வெண்பாவாக இருக்குது, குரலாக இருக்குது அப்படின்னு அதனுடைய கப்லெட் சொல்லுவீங்க. அனுஷ்டிப் சந்தஹா அப்படின்னா, அனுஷ்டிப் என்றது கிராமர், சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. அந்த சந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை எழுதினவர் விஸ்வாமித்திர மகர்ஷி, வாங்கி கொடுத்தவர் விஸ்வாமித்திர மகர்ஷி. அதை வைத்துக்கொண்டு ஜபே வினியோக அப்படின்வாங்க. இப்போ ஜபத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உலகத்தில் இன்னும் நிறைய ஆகாசத்தில் இருக்குது. நீங்களும் தவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூட ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஆகாசத்தில் ஒளிந்து இருக்கிற எத்தனையோ ஓசைகளில் ஒரு ஓசை உங்களுக்கு கொடுக்கும். எல்லா ஓசைகளும் யாருக்கும் கிடைச்சதில்லை இது வரைக்கும். ஒரு மார்க்கோனி இருக்கான், அவனுக்கு ரேடியோ வேவ்ஸனுடைய இது கலருது. தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கான், அவனுக்கு நீராவி தத்துவம் கொடுக்குறாங்க. அண்டு மேடம் கியூரி இருக்கா, அவருக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி கொடுக்குறாங்க. இப்படி உலகத்தில் இது வரைக்கும் வந்த எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தான் கிடைச்சிது. அவங்க ஒன்றும் விஞ்ஞானிகள்லாம் கிடையாது. அவங்க எதையோ, இப்போ ஒரு ராஜா இருக்கான், அவனுக்கு யாரும் தங்க கிரீடம் கொடுத்தாங்க. ராஜா என்ன பண்ணுறான், ஆர்கமெடிஸை கூப்பிட்டு இந்த இதில் எவ்வளோ தங்கம் இருக்குதுன்னு நீ கரெக்டாக சொல்லணும், இல்லை அவன் கழுத்தை வெட்டி விடுவான்னு. இவன் தண்ணி தொட்டில் அம்மனமாக படுத்துக்கிட்டு ஐயோ என் கழுத்து போயிடுமேன்னு தான் யோசனை பண்ணிட்டு தான். அப்போ அவனுடைய எடைக்கு இணையான தண்ணி தமிழ் தொட்டில் வெளியேற போது யுரேக்கான்னு கத்திக்கின்னு வெளியே வந்தான். எல்லோரும் என்னன்னாங்க, ராஜா கேட்ட கேள்விக்கு விட கண்டுபிடிச்சிட்டேன், தங்க கிரீடத்தினுடைய எடைக்கு எவ்வளோ தண்ணி வெளியேறுதோ அதை வச்சு தங்கத்தை நம்ம மதிப்பிடலாம் அப்படின்னா. அதெல்லாம் கரெக்டு, எங்கே போகிறேன்னாங்க, ராஜா கிட்ட சொல்ல போகிறேன்னு. அதுக்கு இப்படியா நேக்கடாக போவேன்னு. அப்போ அது வரைக்கும் அவனுக்கு தான் துணி இல்லாமல் இருக்கிறேங்கிறதே தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானம் உண்மை ஆக்சிடெண்ட்லாம் வருது, தான் துணி இல்லாமல் இருக்கேன். அப்போது நேக்கட் அப்படின்னு. எல்லா என்னை மறந்த நலம்,
நாம் யாருன்னே தெரியாத போது தான் உண்மைகள் எல்லாம் வெளிவருகின்றனன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் மெய்ஞானமாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் நீங்கள் கான்ஷியன்ஸாக தேடுற போது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜெயதேவன் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் கீத கோவிந்தம் எழுதின்னு இருக்காரு. அப்போ அவருக்கு வைகுண்டம் எப்படி இருக்கும் என்னான்ட்டு தெரியல. அதனால் ஒய்ஃப் பத்மாவதி கிட்ட சொல்கிறாரு, நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சந்திரபாகா நதிக்கு கிளம்பி போகிறாரு. அதே நினப்பில் போகிறதுனால அவருக்கு பாதி வழியில் அந்த தாட்டெல்லாம் வந்துடுது. அப்படியே வர்றாரு, மெக்கானிக்கெல்லாம் உட்காந்து அந்த காட்சிகள்லாம் எழுதிட்டு திரும்பியும் குளிக்க போயிடுறாரு. வந்த உடனே ஒய்ஃப் கிட்ட அந்த ஓலை எடை எனக்கு வந்துச்சுன்றாரு. என்னங்க நீங்கள் நடுவில் வந்து எழுட்டு போனீங்கன்னா அங்கே எழுதிருக்குது, ஏற்கனவே அங்கே எழுதப்பட்ட ஓலைகள் இருக்குது. அப்போ அவர் தன்னை மறந்த நிலையில், தன் வயமழிந்த நிலையில் தான் அந்த ஆன்மீகத்தில் அந்த உண்மைகள் வெளிப்பட்டன. ஆர்கமெடிஸ்க்கு அப்படி தான் வெளிப்பட்டது. ஸோ உலகத்தில் இது வரைக்கும் வந்த மெய்ஞான உண்மைகளாகட்டும் விஞ்ஞான உண்மைகளாகட்டும் அவங்க பெரிய பல்பு சயின்டிஸ்ட்ன்றதுனால கண்டுபிடிக்கல, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்லாம் அவங்களுக்கு கிடச்சிது. பால் சூடு பண்ணி இருந்தவன் நீரவி வந்த உடனே நீரவி இன்ஜினை கண்டுபிடிச்சான் இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். யாரும் வந்து பெரிய ஆளுன்னு நீ நினைக்கவே வேணாம். நமக்கு 5 உடம்பு இது. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர்? அன்னமய கோஷம். அன்னம்னா சோறு. நீ இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் தின்னா தான் இந்த உடம்பை காப்பாற்ற முடியும். உடம்பார் அழியும் உயிரார் அழிவல். அதனால் அன்னமய கோஷம். நீ உட்காந்துருந்தாலையும் தூங்கி இருந்தாலையும் மூக்குக்குள்ளே காற்று போயிட்டு போயிட்டு வந்துக்கின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பிராணமய கோஷம்னு அர்த்தம். அதனால தான் யாருன்னா சேர்த்து போட்டால் பிராணம் போய்ந்தி அப்படின்னாங்க. பிராணம்னாக்கா பிராணவாயு அப்படின்னு வச்சுக்கோ. இது 2வது. 3வது, நீ தூங்கினே இருக்க, அதில் வந்து தண்ணியில் முழுகி போகிற, இல்லை ரயிலில் மிஸ் பண்ணுற, அழுகுற, ஏதோ நடக்குது. இது மனதினாலான உடம்பு. ஸோ இட்ஸ் கால் மனோமய கோஷம், மனதினாலான உடம்பு. 4வது த ரேஷனல் மைண்ட், விஞ்ஞானமய கோஷம். அதுக்கு மேலே இருக்கிறது ஆனந்தமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து அவங்களுக்கே தெரியாத விஞ்ஞானிகள் தே டச் ஆக்சிடென்டலி இந்த ஆனந்தமய கோஷம். அப்போ ஆகாசத்தில் இருக்கிற பல ரகசியங்கள் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க விஞ்ஞானிகளாக இருக்கிற வரைக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த தி டெம்பரரிலி டச் த ஆகாசமய கோஷம் அப்போ வருது. அப்போ ஆகாசம்ங்கிறது நம்ம உடம்புல இந்த இடத்துல இருக்குது, அது மேலே இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஏதோ ஒரு கனெக்ஷனில் நமக்கு இந்த ஆகாசம் சம்பந்தமான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு கீழே வர்றபோது என்ன இருக்குது? பிராணமய கோஷம், அதான் மூக்கில் இருக்குது. மனோமய கோஷம்ன்றது உறுப்பு இல்லை. யூ கேனாட் டிஃபைன் மனம். இட்ஸ் அ உறுப்பு இல்லாத ஒரு கர்மேந்திரியம். அதுக்கப்புறம் சோத்தில் வந்தது, பிராணத்தில் வந்தது, இந்த மாதிரிலாம். அதனால் உலகத்தில் இதுக்கு பேர் என்ன? பிண்டம். அதுக்கு பேர் என்ன? அண்டம். இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. மேலே இருக்கிற எல்லாமே நம்மக்கிட்டையும் இருக்குது. மேலே வந்து ஒரு சந்திர சூரியன் இருக்காங்களா, நம்ம 2 கண்ணு சந்திர சூரியன். ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் எங்கண் கண்டு நோக்குதியல் எங்கள் சாபம் இழிந்தியலூர் எம்பாவாய். சூரியன் சந்திரன் 2 கண்ணு. இந்த இடத்துல நமக்கு வாயு இருக்குது. நம் மனசு இல்லையா, அது சந்திரனுடைய ரூபம். நம்முடைய நெஞ்ச குகை இல்லையா, அதுதான் குகப்பெருமான் முருகன். நம்ம 5 விரல் இருக்கு இல்லையா, இதுதான் இந்திரன். நம்ம பாதங்கள் விஷ்ணு. உடம்புல இருக்கிற தண்ணி தான் வருணன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி வெளியில் இருக்கிற எல்லாமே நம்மக்கிட்டையும் இருக்குது. ஸோ வி ஆர் அ மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் தி கிரியேஷன். நாம்ளும் அதே தான். அதனால் நாம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தினுடைய ஒரு அங்கம்தான். இருக்கிற இடம் வேறுபடும். மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மகாலட்சுமி இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா நெஞ்சம் சிவக்க அருள்வாயன்னு அருணகிரி சொல்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல கருணை வந்தால் தான் தான தர்மம் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். அதனால் மகாலட்சுமி இங்கே உட்காந்து. இதே மகாலட்சுமி தலைமையில் உட்கார வச்சா திமிரு வந்துடும். நான் பணக்காரன்ட்டான், உருப்பிட மாட்டான். அதனால் இங்கே உட்கார வச்சுட்டாங்க. பசு மாடு இருக்குது, அதுக்கு மகாலட்சுமி பேக் சைடில் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல பால் கொடுக்குது, அந்த இடத்துல சாணி கோமியெல்லாம் கொடுக்குது. பாலெல்லாம் வச்சு நீங்கள் தயிர் நெய் எல்லாம் பூஜை பண்ணுறீங்க. அந்த கோமியத்தை வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அந்த சாணத்தை வச்சு பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுறீங்க. வேறு அடுப்பு எரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் ஒவ்வொரு விலங்குகிட்ட இப்போ குதிரை இருக்குது. அந்த மாத்துவ மடாதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐகிரீவர்னு பேர். ஐகிரீவர் ஆகாசத்தில் இருப்பார். ஆஞ்சநேய, ஐகிரீவ, நாரசிம்ம, கருட, ஆதிவராக, பஞ்சமுகம். அதில் ஐகிரீவர் மேலே. அதனால் மடாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டில் இப்படி தலைமையில் வச்சுட்டு பிரசாதத்தை இருப்பாங்க. குதிரை அவங்க 2 தோள் மேலே 2 காலை வச்சு சாப்பிடும். ஏன்னா அது குதிரை முகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு அதுக்கு.
அதனால் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே எல்லா கடவுளும் இருக்குது. நம்ம மாத்திரம் பெரிய ஆள் நம்ம நினைக்க தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மற்ற மிருகங்கள் பற்றி தெரியாது. ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பு உனக்கு தான் சின்ன எறும்பு, ஆனால் அந்த எறும்பினுடைய கண் இல்லையா, அது வழியாக யானையை பார்த்துச்சுன்னா யானை வந்து எறும்பாட்டுன்னு தெரியுதான். கடவுள் இதெல்லாம் வச்சுருக்கான். யானை கண்ணில் பார்க்குற போது, இது எறும்பு பார்க்குற போது யானை எறும்பு மாதிரி தெரியுது. ஆனால் எறும்பு பயப்படுறதே இல்லை. யானை காதுக்குள்ளே போய் குடஞ்சி அது ஒரு வழி பண்ணி. அதனால் நாம் பார்க்கிற பார்வை வேறு, இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பார்வைகள் வேறு. அதனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பவர் தெரிஞ்சிடுச்சுனாக்கா அதனால் அனர்த்தங்கள் வரும். அதனால் அவங்கள கடவுள் க்ளோரிஃபை பண்ணுறாரு, மேக்னிஃபை பண்ணுறாரு, மற்றவங்ககிட்ட பயப்படாது இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. எல்லா ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு ரகசியம் தெரியும், நமக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இது இருக்குது நண்டு, அந்த நண்டுங்க என்ன பண்ணுமா, உள்ளே இருக்கும், முந்துக்குள்ளே இருக்கும். அப்போது ராணி நண்டுன்னு ஒன்றுக்கு தான், அது வெளியே வந்து பூகம்பம் வரப்போகுது, எர்த்குவேக் ஏதோ வரப்போகுதுன்னு ஒரு ஒலி எழுப்புமா, உள்ளகிறதெல்லாம் தப்பிச்சிருவான். இந்த தெய்வ ரகசியத்தை வெளிப்படுத்துறதுனால இந்த ராணி நண்டு தன்னை அடிச்சுன்னு செத்துப்பிடுமா. இப்படியெல்லாம் இயற்கைக்கு அகெனிஸ்டாக ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தினா அதுங்க தியாகம் பண்ணியே ஆகணுமா. அதுக்காக நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் 84 லட்சம் பிறவிகள் இருக்குதுன்னு நம்ம சொன்ன போது யாருமே நம்பலை. ஹவு கேன் தேர் பி 8.4 மில்லியன் பர்ஸ் அப்படின்னாங்க. பின்னால் விஞ்ஞானம் வளர்ந்து அவன் கேமரா வச்சுன்னு அமேசான் காடு, அந்த காடு, இந்த காடெல்லாம் அலைஞ்சி டார்வின் சீரியெல்லாம் வந்த பின்னால் அவங்க சொன்னாங்க, எஸ் த நம்பர் ஆஃப் தி ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் 8.4 மில்லியன் சீம்ஸ் டு பி கரெக்ட் அப்படின்னா. உண்மையாக இத்தனை ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு. அப்போ நம்ம எப்படி சொன்னோம்? நம்மக்கிட்ட எந்த ஒரு லேபரேட்டரி கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பின்னாலே இவங்க விஞ்ஞானிங்க மாஞ்சி கண்டுபிடிச்சது நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ இவங்களுக்கு என்ன பெரிய மகான்கள் இருந்தாங்க. அவங்க கண்ணு மூடின்னு உட்கார போது இந்த ஹோல் கிரியேஷனை அவங்களால வந்து பார்க்க முடியுது. அதை வச்சு எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் அமெரிக்காவில் சிகாகோ போனீங்கன்னா அங்கே ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அதில் ஒரு தமிழ்நாட்டு ஐயருடைய ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. இந்த ஆள் வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாசத்தில் எந்தெந்த ஸ்டார் எங்கெங்கே இருக்குது, எத்தனை ஸ்டார் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் ப்ரெசைஸாக சொன்னவன் அப்படின்னு அவன் ஃபோட்டோ மாட்டி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சாங்கம் படிக்கிற ஐயரு இத்தனாந்தேதி சந்திரகிரகணம் நடக்குது, இத்தனாந்தேதி சூரிய கிரகணம் நடக்குதுன்றான். நீ டிவி முன்னால் உட்காந்து பார்த்தா கரெக்டாக 6:31 கிரகணம் நடக்குது. இவங்க எப்படி சொன்னாங்க? இவங்க எக்ஸ்ட்ரா அறிவு இருந்தது. ஸோ இவங்க ரிசர்ச்சு லேபரேட்டரியெல்லாம் இல்லாமையே இதெல்லாம் பண்ணாங்க. இப்படி தான் உலகத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் மனுஷனுடைய எனர்ஜி கம்மியாயினே போச்சு. நீங்கள் ராமாயண காலம், மகாபாரத காலம்லாம் பார்த்தா அவங்க காட்டுக்கு போய் உட்காந்து வருணனை பூஜை பண்ணுவாங்க. இப்போ வருணன் வந்த உடனே அவங்ககிட்ட வர்ணாஸ்திரம் வாங்கிக்குவாங்க. அக்னி வந்தால் அக்னி அஸ்திரம் வாங்கிக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு தேவதைகிட்டையும் ஒவ்வொரு யார் வேணால் ட்ரை பண்ணலாம், எல்லோரும் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் யுத்தம் நடக்குது. நீ அங்கே நிற்கிற, நான் இங்கே நிற்கிறேன். நான் ஒரு தர்பையை எடுத்துக்கிட்டு அக்னி அஸ்திரம் அப்படின்னு சொல்லி அந்த தர்பையை விடுறேன். அது இங்கேருந்து அப்படியே சினிமாவில் பார்க்குறவன் நெருப்பாக போகும். அவன் பார்க்குறான், அவங்ககிட்ட இருக்கிற ஒரு தர்பை எடுத்து வருணனை நினச்சி விடுவான், அது ட்ரைன்னு வரும். ஸோ இந்த நெருப்பு மேலே அந்த தண்ணி கொட்டி ரெண்டும் கீழே விழுந்துடும். நீங்கள் சினிமாவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த காலத்தில் அதெல்லாம் இப்படி தான் பண்ணாங்க. வெறும் தர்ப புள்ளியும் மந்திர சக்திகளையும் வைத்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நம்மள மாதிரி வந்து $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு. ஏரோப்ளேன் நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம்? ராமாயண காலத்திலேயே புஷ்பக விமானம்னு இருந்தது. குபேரன்கிட்ட இருந்ததை ராவணன் கொண்டாந்து வச்சுருந்தான். இந்திரன்கிட்ட இருந்ததை வாங்கிக்கிட்டு தான் ராமர் சீதையெல்லாம் நந்தி கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்போ 2 இருக்குது. அதே மாதிரி மகாபாரத காலம் வருது. அப்போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் செம்பிளன்ஸ் ஆஃப் ஏ நீராவி கப்பலில் இங்கேருந்து அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஈரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்துருக்காங்க. அவங்கெல்லாம் குரங்கு மாதிரி ப்ளூ கலர் ஐயில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள நீல குரங்குகள்லையும் இவங்கெல்லாம் வர்ணிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜகுமாரி, அவகிட்ட போய் அர்ஜுனன் குடும்பம் நடத்தியிருக்கிறான். அவன் மூலமாக பப்ருவாகனன்னு ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறான். அவள் பேர் உலுபி, பாதாள லோகத்து ராஜகுமாரியாவும். ஸோ உலகம் பூராவும் ஏதோ ஒரு வகையில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி 160 கண்ட்ரிஸ் யூஎன்ஓவில் இருக்கு இல்லையா, அவ்வளோ கண்ட்ரிஸ் கிடையாது. மொத்தம் 56 தேசங்கள் தான் இருந்தது. அதனால தான் நம்ம ஊர் டைலாக்லலாம் 56 தேச ராஜாக்கள் 56 தேச ராஜாக்கள் வரும். அதில் நிறைய நம்ம நாட்டிலே வந்துச்சு. அங்க தேசம்,
மத்திய தேசம்னா மத்திய பிரதேஷ், வங்க தேசம்னா பெங்காலு, கலிங்கம்னாக்கா ஒரிசா, அப்புறம் காந்தஹார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானு, அப்புறம் ஜராசந்தன் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, சல்லியன் ஒருத்தன் தான், அவன் ஈரான்லேருந்து வந்தான். கிரேக்க யமனன் ஒருத்தன் வரான் இல்லையா, அவன் வந்து கிரீஸ்லேருந்து வந்தவன். அப்போது யாரோ கொஞ்சம் பேர் தான் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள இந்த மகாபாரதத்தில் லீட் பண்ணாங்க. நம்ம உடுப்பி ராஜா இருந்தான் இல்லையா, அவன் சொன்னான் நான் சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன், நான் ரெட் கிராஸ் வேலையை செய்கிறேன்னு. அவன் வந்து ஒரு காமன் கிச்சன் வச்சு இவங்களுக்கும் சோறு போடுவான், அவங்களுக்கும் சோறு போடுவான். இவங்கெல்லாம் யுத்தம் எப்படி பண்ணுவாங்க, காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி எந்திரிச்சிட்டு 2 பேரும் சண்டைக்கு போவாங்க. சூரியன் அஸ்தமானம் ஆகிற போது சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாம் முடிச்சுடுவாங்க. 11-12 நாள் கழித்து இந்த மாயா பஜார் கடோத்கஜன் வந்து தான் 6 மணிக்கு மேலே சண்டை போட்டு மகாபாரத்தை எத்தீஸ்க்கு எடுத்தான். அதுக்கு முன்னால் அவங்களுக்குள்ள கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் இதெல்லாம். 6 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிச்சிடுவாங்க. 2 பேருக்கும் யாரோ சமைச்சு போடுவாங்க. சாயந்தரம் அவங்கவுங்க டென்ட்டில் உட்காந்து பங்காளிங்க ஜாலியாக அட்டடிச்சின்னு உட்காந்துருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்த ஒரு சமுதாயம். நாளடைவில் தான் எல்லாம் அதிரமமான வழிமுறைகள் வந்துச்சு. இதுக்கு ஒவ்வொருத்தரும் விலை கொடுத்தாங்க. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவு பெருமாளே. இந்த சிறுவாபுரி முருகன் சிறப்பை பற்றி கூறவும். முருகனுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது, க்ஷேத்திரங்கள். சிறுவாபுரின்றது இங்கே நீங்கள் ஆந்திரா விஜயவாடா போகிறீங்க இல்லையா, அப்போ அங்கேருந்து ஒரு லெஃப்ட் சைடில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனால் இருக்கக்கூடிய முருகன் கோயில் சிறுவாபுரி முருகன். உனக்கு அடையாளம் தெரியும்னா அங்கே வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது ரைட் சைடில், நல்லாவே இருக்கும். அங்கே சாப்பிட்டு நீ லெஃப்ட் சைடு ரோட்டில் உள்ளே போனேன்னா 3 கிலோமீட்டரில் கோயில் இருக்கும். ஒரு மாதிரி கிராமத்து கோயில். இப்போ ஓரளவு இம்ப்ரூவ் ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் லைக் எனி அதர் டெம்பிள். எப்படி ஒரு திருப்பூர் முருகன் கோயில் பழமையான கோயிலோ, வயலூர் பழமையான கோயிலோ, அறுபடை வீட்டில் இருக்கிற முருகன்லாம் பழமையானதோ, அந்த மாதிரி அங்கேயும் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மெட்ராஸுக்கு பக்கத்தில் நல்ல கோயில்கள்னு பார்த்தா ஒன்று கந்தசாமி கோயில், இன்னொன்று சிறுவாபுரி முருகன் கோயில், இன்னொன்று திருப்பூரூர் முருகன் கோயில். திருப்பூரூர் முருகன் கோயில் சிதம்பர சாமிகள்னு ஒருத்தர், அவர் அதை மண்ணுக்கடியில் இருந்ததை எடுத்து வச்சார். கந்தசாமி கோயில் இருக்கு இல்லையா, அந்த சிலையும் இங்கே வந்து பூஜைக்காக வைத்திருக்கக்கூடிய சிலையும் திருப்பூரூரில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அது இந்த சினிமா ஒன்று எடுத்தாங்க இல்லையா, விக்ரம் சிவனை வச்சு கந்தசாமின்னு சொல்லிட்டு, அந்த சினிமா அந்த கோயிலை வச்சு தான் எடுத்தாங்க. மரத்தில் யாராவது சீட்டு கட்டி விட்டாங்கனாக்கா அது நடக்கும் அப்படிங்கிற ஃபெய்த்தில் அதை எடுத்தாங்க. அப்படி தான் அந்த கொஞ்சம் அண்மை காலத்தில் ஃபேமஸ் ஆச்சு. கந்தசாமி கோயில் அந்த காலத்துலேருந்தே ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வள்ளலார் இருந்தார் இல்லையா, அவர் கந்த கோட்டத்து வளர் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலைமோங்கு கந்தவேலே அப்படின்னு பாடியிருக்காரு. அதே மாதிரி வடிவுடையம்மன் இருக்கு இல்லையா, அந்த அம்மாவை சீர்கொண்ட ஓராறும் சொல்லி பாடியிருக்காரு. இந்த 3 கோயிலும் மெட்ராஸை ஒட்டி இருக்கிறதுல ஒரு 1988 ரேஞ்சில் இங்கே வல்லக்கோட்டை முருகன் இல்லையா, அது ரங்கநாதன் ஒருத்தர் ஸ்ரீலங்கா எம்பசியில் வேலை செய்திருந்தார். அவரும் அவருடைய குரூப் ஆஃப் பீப்புளும் போய் ஒன்றுமே இல்லாத அந்த கோயிலை நம்ம எடுத்து கட்டலான்னு முயற்சி செஞ்சாங்க. அப்போ ரத்னகிரி சாமியார் ஒரு பிள்ளையார் சிலையை கொடுத்தாரு. அப்போ நான் அங்கே போயிருந்தேன். நான் சொன்னேன் இன்னும் 3 மாதம் இது கும்பாபிஷேகம் நடக்கும்னு. அவங்க சொன்னாங்க என்னங்க இப்போ தான் பிள்ளையார் சிலையே வந்திருக்குது, ஏற்கனவே ஒரு முருகன் சிலை இருக்குது, அவ்வளோதான், எப்படி நடக்க போகுது அப்படின்னு. நடக்கும் போங்கன்னு. அப்போ என்ன பண்ணாங்க, தூரத்தில் இருக்கிறதுனால ஜனங்க அங்கே போன்றக்கான்ட்டு ஒரு சத்திரத்தில் எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க. ஜனங்களுக்கு கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் மெட்ராஸு, இப்போது வல்லக்கோட்டை டவுனுக்குள்ளே வந்துச்சு. ஒரு காலத்தில் அங்கே போய் சாப்பிட வேண்டியது, சாமியை கும்பிட வேண்டியது, அப்படியே அது ஃபேமஸ் ஆச்சு. அண்டு வல்லக்கோட்டை முருகன் நான் சொன்ன மாதிரி 3 மாதத்தில் கும்பாபிஷேகமெல்லாம் ஆகிப்போச்சு. ஓரளவு இன்கம்ப்ளீட் ஸ்டேஜில் இருந்தபோதே அதெல்லாம் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் வெளியே வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலா மேலது கீழா மாற்றும் தோற்றம்னுவாங்க. ஒரு சக்கரம் மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலும் கீழே போகும். அதே கோயிலுக்கு இன்னொரு ஜாதகம் மாறும். அதாவது ஒரு கோயிலை மூலஸ்தானத்தினை பிரதிஷ்டை பண்ணுற அன்றைக்கி என்ன ஜாதகமோ அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சில கிரகங்கள் வர்றபோது கோயில் நல்லா வரும், சில கோயில்கள் வர்றபோது அழிஞ்சு போயிடும் அந்த கோயில். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் வர்றபோது அந்த கோயில் திருப்பியும் பிரக்யாதி வரும். இட் வில் கம் டு ஃபேம் அண்ட் நேம். இப்படி தான் அந்த காலச்சக்கரத்தில் எவ்வளவோ கோயில்கள் மேலேயும் கீழேயும் போயின்னு வந்துன்னு இருக்குது. இப்போத்துக்கு மெட்ராஸில் கந்தசாமி கோயில் அந்த காலத்துலேருந்து இருக்கிறது. அது வந்து 24 மணி தெலுங்கு செட்டியார்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் வசதியானவங்க.
அதனால் அந்த கோயிலை நல்லாவே பராமரிக்கிறாங்க, நல்லா வச்சுருக்காங்க. இங்கே திருப்பூர் முருகன் கோயில் நான் சொன்ன மாதிரி சிதம்பர தேசிகர் இவங்கெல்லாம் வந்து பாடினதெல்லாம். அதே மாதிரி இங்கே பாம்பன் சாமிகளுடைய மந்திராலயம் இருக்கு இல்லையா திருவான்மியூரில், அது பாம்பன் சாமிகளுடைய பிரதிஷ்டை. கீழே தன்னுடைய சமாதியும் மேலே முருகன் சிலையும் வச்சு அவர் பண்ணார், அதனால் அது ஃபேமஸ் ஆச்சு. இப்படி வள்ளிமலையில் சச்சிதானந்த சுவாமிகள் போனதுனால வள்ளிமலை சச்சிதானந்த சாமின்றது எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆச்சு. அவருடைய பாதுகை அவருடைய இதெல்லாம் வந்து நம்ம வைஷ்ணவி கோயில் இதில் ஆவடிக்கிட்டே இருக்குது. அவருடைய சமாதி வள்ளிமலை சச்சிதானந்த சாமியுடைய சமாதி இன்றைக்கி வள்ளிமலை போகிறீங்க இல்லையா, அதில் ஒரு குகையில் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய தவம் பண்ணி இறந்து போன முனிவர்கள் அவங்களுடைய எலும்பு கூடுகளெல்லாம் எடுத்து புதைச்சி அது மேலே ஒரு அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க. மலை மேலே போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், அது கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும். போகிற வழியில் சூரியன் காணா சுனைன்னு இருக்கும், எப்பயுமே வத்தாத தண்ணி இருக்கிற ஒரு ஜொனை இருக்கும் அந்த இடத்துல. அது தவிர அங்கே வேறு தண்ணிக்கு வழி கிடையாது. ஸோ மேலே போகலாம். அந்த இடத்துல நிஜமாகவே சிவன் இருக்கார் மேலே, ஆனால் சிவன் மாத்திரம்தான் இருக்கார், சக்தி கிடையாது. அந்த இடமும் பில்லர் போட்டு ஒரு சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அங்கே இந்த ஃபேஸ் தான் இருக்கும். பாதி மூக்கு இருக்கும், பாதி வாய் இருக்கும், பாதி தலை இதுலேருந்து ஜடை இப்படி போகும். இந்த சைடில் அம்மன் இல்லை. அப்போ அந்த இடத்துல யார்? அவங்க தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி பெருமாள் கதையும் இந்த கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் மோரார்லெஸ் ஏரியா சேம் தான். வள்ளிமலை இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்தாக்கா திருத்தணி தெரியும், அதை ஒட்டிட்டு அங்கே தான் வள்ளி இருந்தா. அண்டு பத்மாவதி அந்த நகரியில் இருந்தா. அந்தம்மா பகுலாமாலி வந்து பொண்ணு கேட்டு குறி சொல்லி எல்லாம் பண்ணாங்க. இப்படி இங்கேயும் வந்து வள்ளி முருகனை அவாய்ட் பண்ணுறா. அப்போ பிள்ளையார் யானையை வச்சு மிரட்டுறாரு. அதே யானை கதை அங்கேயும் திருப்பதி கதையிலையும் இருக்குது, வெங்கடாபதி கதையில் இருக்குது. ஸோ மோரார்லெஸ் பல விஷயங்கள் ஒன்று தான். நீங்கள் கந்தபுராணம் பார்க்குறீங்க, கந்தபுராணத்தில் 3 பிரதர்ஸ் இருப்பானுங்க. அதே மாதிரி ராமாயணத்துலேயும் 3 பிரதர்ஸ் இருப்பாங்க, கும்பகர்ணன், விபீஷ்ணன் அண்ட் ராவணேஸ்வரன் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், இந்திரனுடைய பொண்டாட்டி அயோமிகையை கொண்டு போய் வச்சுக்கின்னு இருப்பான். நீங்கள் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னா ஐயப்ப சாமி காவல் காத்துன்னுக்கிறாரு, இந்த இடத்துல இந்திராணியை தவசில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த திணைப்பணம் காத்த வள்ளி கதை எடுத்துக்கோ, இல்லை பத்மாவதி எடுத்துக்கோ, எல்லாமே மோரார்லெஸ் சிமிலர் ராமாயணத்தில். இங்கே இந்திரஜித் இருப்பான், அங்கே பத்மகோபன் வருவான். இவங்களும் போய் எலன் ஆஃப் ட்ராய் கதை மாதிரி சண்டை போட்டு ஸ்ரீலங்காவில் இது பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீலங்காவை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் தான் சூரசம்மாரெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கதைங்கள்லாம் கர்ண பரம்பரை கதைகள்னு பேர். கர்ணம்னா காது. இந்த காதில் ஒருத்தன் சொல்லி இன்னொருத்தனுக்கு பரப்புனது தான் இந்த கதையெல்லாம். அதனால் நிஜமாகவே கந்தபுராணம் ராமாயணம் இதெல்லாம் வேறு வேறையாக ஒன்றாங்கிறதுக்கே ப்ரூஃப் கிடையாது, இதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா ஜனங்க அப்படி தான். இப்போது நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா ஒரு கல் இருக்குங்க, அதுக்கு மேலே ஒரு பெரிய கல் இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க கிருஷ்ணர் சாப்பிட்டு வேணான்னுவாங்க. கிருஷ்ணருக்கு வேறு டூர் போகிறதுக்கு மகாபலிபுரம் தவிர இடமா கிடைக்கல. அவர் வந்து வெண்ணெய் சாப்பிட்டா அது இவ்வளோ பெரிய கல்லாயிடுச்சோம். அதனால் இதெல்லாம் இந்த ஜனங்க கட்டி விடுற கதைங்க. நிஜமாக இந்த மாதிரிலாம் இருந்ததா, அவங்க இங்கே வந்தாங்களா அங்கே போனாங்களா யாருக்கும் தெரியாது. ஸோ பல கதைகள் அப்படி தான் வருது இந்த நாட்டில். நீங்கள் இந்த நம்ம நாட்டில் பார்க்குற பஞ்சதந்திர கதைகள் இருக்கு இல்லையா, அது வெளிநாட்டில் வேறு மாதிரி வரும். பீர்பல் கதைங்கள்லாம் பார்த்தாக்கா அந்த ஊரில் முல்லா நசருதீன் கதை மாதிரி வரும். நம்ம ஊரில் இருக்கிற மரியாதை ராமன் கதை பார்த்தா கிங் சாலமன் ஷீபா மாதிரி வரும். இங்கே இருக்கிற தெனாலிராமன் கதை பார்த்தாக்கா வடநாட்டில் அது ஆப்கானிஸ்தானத்தில் இருந்த ஒரு ஜோக்கர் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த காலத்தில் ஏரோப்ளேன் கிடையாது, ரயிலும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, காரும் கிடையாது. இந்த ட்ராவலர்ஸ் யாராவது வருவான், வந்துட்டு இந்த ஊர்லேருந்து பார்த்தது அந்த ஊரில் போய் சொல்லுவான், காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு. அப்படியே எல்லா கதையும் பரவிடுச்சு. அதனால் பல விஷயங்கள் நிஜமானதுலேயே டவுட் இருக்குது. இப்போ நீங்கள்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப மதிக்கிற ஸ்டோரி என்னென்னா, தேர் யூஸ் டு பி ஏ ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஆப்பிள் ட்ரீ மேலே ஆதம் ஈவுன்னு 2 பேர் இருந்தாங்க. அந்த ஆப்பிளை சாப்பிட்ணும், ஃபர்பிடன் ஆப்பிள்னு சொல்லி ஈவு ஆசைப்பட்டா. உடனே ஆடமும் நானும் சாப்பிட்றேன்னா 2 பேரும் மாயையில் மாட்டிட்டாங்க. ஸோ த பேரடைஸ் வாஸ் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த கதை பேரடைஸ் லாஸ்ட். மில்டன் வந்து பேரடைஸ் கெயின்டுலாம் எழுதுவான். அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை. நம்ம ஊரில் உபனிஷத்துன்னுவாங்க, பெரிய தத்துவங்களை சொல்கிறதுக்கான நான் டீட்டெயில் ஸ்டோரிஸ்ன்னு வச்சுக்கோ. அதில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு பேர் பீப்பிள் ட்ரீ. அந்த பீப்பிள் ட்ரீ மேலே 2 இருந்தது. ஒன்று ஜீவாத்மா பிகேம் ஜீவ் அண்ட் யூ, அண்ட் ஆத்மா பிகேம் ஆடம். ஸோ 2 பறவைகள், ஆடம்
இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, ஜீவாத்மா பிகேம் ஜீவன் ஈவ். அந்த பிப்பழம் இல்லையா, பழம்னா தெரியும் உனக்கு. பிப்பழம்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழம். அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு 2 பேருக்கு வந்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் மாயில மாட்டிக்கினாங்க. இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற கதை. அது அப்படியே ஆப்பிள் ட்ரீ, மில்டன், பேரடைஸ் லாஸ்ட், பேரடைஸ் கெயின்டு ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் பரத வருஷ பரதக்கண்டு, ராமர் தண்ணியில் மூழ்கி போட்டார், மண்ணில் போயிட்டா சீதா தேவி. அதுக்கு பின்னால் பரதன் அரசாண்டுக்குன்னு தான், அதனால தான் இது பரத கண்டே பரத வருஷே. லக்ஷ்மணன் தான் இல்லையா, அவன் இன்னைக்கு இருக்கிற யோகி ஆதித்யநாத் ஸ்டேட்டில் யூபி, அதை ஆண்டுன்னு தான். அதனால் அவன் ஊர் பேர் என்ன, லக்ஷ்மணபுரி. லக்ஷ்மணன் ஆண்டதுனால லக்ஷ்மணபுரி. அதுக்கப்புறம் ராமருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க ராமரையே சண்டை போட்டு அதுக்கப்புறம் ரோமில் ஸ்ரீமஸ் ஆகி ரோமுக்கு போட்டாங்க. அவங்க தான் லவகுசா. என்ன லவகுசா யார், ரோமில் ஸ்ரீமஸ், அவங்க 2 பேர். அண்டு அங்கே ரோமாபுரின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது ராமாபுரி. அண்டு இன்றைக்கி ரோம் வந்து 7 மலை மேலே இருக்குது. நம்ம ஊர் வெங்கடாஜலபதியும் 7 மலை மேலே உட்காந்துன்னு இருக்கார். ஸோ பல விஷயங்கள் உலகத்தில் காலப்போக்கில் மாறிப்போச்சு. எதையெல்லாம் நீங்கள் பழமையான நகரங்கள், பழமையான வரலாறு என்று கருதி நம்பிக்கிறீர்களோ அது எல்லாமே பிற்காலத்தில் கண்ணுக்கு அது வாய்மூக்கு வச்சு. இயேசுநாதருக்கும் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் பெத்லகேம். அண்ட் அவர் இருந்த இடம்லாம் அந்த பாலஸ்டைன், நாசரேத், இந்த மாதிரி இடங்கள். 12 வயசில் அவர் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட சேர்ந்து அப்படியே வந்துட்டு திபெத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் காஷ்மீர் வேலைக்கு வர்றாரு. காஷ்மீர் வேலையில் போயிட்டு நேராக அமர்நாத்தில் அவருடைய குருவை சந்திக்கிறார். ஸோ நீங்கள் இன்றைக்கி அமர்நாத்தில் போயிட்டு புறா வடிவத்தில் இருக்கிற குரு இருக்கார் இல்லையா, அங்கே அமர்நாத்தில், அவர் தான் இயேசுவோட குரு. திரும்பியும் 32வது வயசில் இயேசு திரும்பி வர்றாரு. வர்றபோது ஞானஸ்நானம் கொடுத்துன்னு இருக்கான் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஆரியுதே இல்லையா அப்படிங்கிறாங்க. நீ தான் தீர்க்கதரிசியானு. அவன் சொல்கிறான், நோ, வரக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய ஷூ கட்டுற லேஸ் கூட எனக்கு கட்ட தெரியாது, நான் ரொம்ப சாதாரணமானவன். இப்போ இயேசு தூரத்தில் வர்றார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அதுவும் வந்து கொண்டிருக்கிறதுன்றான். இயேசு வராரு. இவன் தண்ணியினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறான். இவன் கொடுத்த உடனே ஒரு வெள்ளை புறா வந்து அவருடைய ஷோல்டர் மேலே உட்காருது. அது யார், அவருடைய குரு. அமர்நாத் குகையில் எந்த குருக்கிட்ட அவர் உபதேசம் வாங்கிட்டு வந்தாரோ அதுதான் அந்த வெள்ளைப்புறா, அவருடைய ஷோல்டர் மேலே இருக்குது. அதே மாதிரி வள்ளிமல்லையில் பாதி சிவன் தான் இருக்கார், அங்கே சக்தி இல்லைன்ற. நான் காட்டுறேன், உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த ஆஃபில் ஒன்றும் இல்லை. இந்த ஆஃபில் கண், கோவை செவ்வாயில் குவிசிருப்பு, பாதி மூக்கு, தலையிலிருந்து மின்னல் அடிக்கும் ரின் வெண்மை. இதோ இதுதான் வள்ளிமலையில் இருக்கிற சிவன். நான் உண்மையை தானே காட்டுறேன். அதே மாதிரி இது வரைக்கும் யாருமே காட்டாத ஒரு தரிசனம். கைலாசத்தில் எப்படி இருப்பார் சிவன் காட்டியிருக்கேன், அதுலேயே இருக்கும் பாரு. இது வரைக்கும் யாரும் காட்டினதில்லை, நான் தான் காட்டினேன். மெதுவா மெதுவா. இங்கே பாருங்க, இது சிவன் நிற்கிறாரு, தலை மேலே கிரசன்ட், சந்திரசூடன். இந்த இடத்துல வால், காலு, ஒரு சிங்கம். இந்த இடத்துல அம்மன், தலையில் கீடம், வலது கையில் கிளி, புடவை தலைப்பு, இந்த கையில் கரும்பு வில்லு. அதுக்கு பக்கத்தில் இங்கே முருகன், எஸ் பாம்பு. அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா 2 மயில், வள்ளி தேவியான. இப்படி பார்த்தீங்கன்னா கைலாசத்தில் இருக்கிற மணி, கண்டாபரணர்னு பேர். இது வரைக்கும் உலகத்தில் இது என்ன தவிர யாரும் காட்டினதே இல்லை. கைலாசத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம காட்டணும் இல்லையா? எல்லாம் உங்கள் இது, நானா கேமரா இருக்கிற இந்த மாதிரி தான் யாரும் எடுக்கிறாங்க. இது வந்து சித்தாஸ் அந்த மாதிரி பெரிய யோகிகளுக்கு தான் இந்த மாதிரியான காட்சிகள் விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு என்ன போச்சு, எவ்வளோ விஷயங்கள். இப்போது பைபிளில் நிக்கோதேமஸ்னு ஒரு ராஜா வரான். தேர் இஸ் அ கன்வர்சேஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் நிக்கோதேமஸ். காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜான் சாப்டர் 14. நிக்கோதேமஸ் ஜீசஸ் கிட்ட போகிறான். போயிட்டு, அன்லெஸ் யூ ஆர் எ ஸ்பெஷல் பர்சன் சென்ட் ஃப்ரம் த ஹெவன் யூ கான்ட் பெர்ஃபார்ம் ஆல் திஸ் மிராக்கிள்ஸ் அப்படின்னுவான். அதுக்கு ஜீசஸ் சொல்வார், இன் வெரி ட்ரூத் ஐ டெல் யூ, flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. நிக்கோதேமஸ்க்கும் ஜீசஸ்க்கும் நடக்கிற கன்வர்சேஷன். ஒரு அப்பா அம்மான்றது இன்னொரு எலும்பு தோலை தான் பெற்று போடும் உலகத்தில். நீ ஒரு ஹோலி ஸ்பிரிட்டில் ஃபில் ஆகணும், அப்போ தான் உனக்கு பரலோகத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரியும், இல்லைன்னா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார்.
கேட்குறான், how is it possible அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், ஜீசஸ், no one knows from where the wind blows nor where it goes, so is it with a person filled with the Holy Spirit. மூக்குக்குள்ளே இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? மூக்கு விட்டு போகிற காற்று எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே வரப்போகிற அந்த பரிசுத்த ஆவி எங்கேருந்து வருது, யார்கிட்டேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம உடம்புலேருந்து யார்கிட்ட போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிற வார்த்தை நிக்கோதேமஸ் கிட்ட சொல்லுவார். இது எவ்வளோ பெரிய ஆன்மீக விஷயம் தெரியுமா? இதெல்லாம் ஆத்ம ஞானம். அன்ன விசாரம் வேறு, ஆத்ம விசாரம் வேறு. அன்ன விசாரம்னா ரொட்டி சாப்பிடலாமா பண்ணி சாப்பிடலாமான்றது. ஆத்ம விசாரம்னா நான் யார், இந்த உடம்பா, இந்த உடம்பு இருக்கிற ஜோதியா, நான் ஏன் பிறந்தேன், பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கா, நான் செத்து விட்டேன் நான் எங்கே போவேன், இதை பற்றியெல்லாம் செய்து கொள்ளுகிற ஆராய்ச்சி. அதுதான் ஆத்ம விசாரம்ன்றது. இதெல்லாம் எத்தனை பேர் செய்ய முடியும்னு சொல்லு. ஞானத்தேடல்ன்றது ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போய் இந்த பாம்பன் ஷோவில் மாட்டிக்காத இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் உலகத்தில் புத்திஸ்ட்டுக்கு இது இருக்குது. புத்திஸ்ட்டுங்க ரொம்ப கடுமையாக தபஸ் செஞ்சு பல விஷயங்களை ஆன்மீக ரீதியாக உணர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இது இருக்குது, நாக்னுவாங்க இல்லையா, அது இருக்குது. அதனால் ஆன்மீகம் என்பது ஞானம் பரவானது. ஞானம் என்பது புக்கிலேருந்து வராது, ஆத்மாலேருந்து வர்றது. ஆத்ம ஞானம் வேணும்னா நீ இந்த உலகத்தை மதிக்கவே கூடாது. உன் வழியில் நீ போகணும். காடு மோடு அது இது கடுமையான விரதங்கள் எல்லாம் இருக்கணும். இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடையதுன்னு பைபிளில் வரும். ஸோ அன்லெஸ் யூ ஃபாஸ்ட், ஹெவி ஃபாஸ்ட். அப்போ இயேசு கிட்ட சில பேய் பிசாசு இந்த மாதிரி கூட்டு போகிறோம். சிஷ்யங்க கேட்பாங்க, அப்போஸ்தலர்ஸ், நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களால் பண்ண முடியலேன்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இதுக்கு கடுமையான விரதங்கள் இருக்கணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு விரதத்தில் இன்னும் நீங்கள் தேரலை, அதனால் உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இயேசு சொல்லியிருப்பார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்கார். அதனால் எல்லாரும் இந்த மாதிரி நிலைகளெல்லாம் அடைய முடியாது, யாராலையாவது அடைய முடியும். ஆனால் அவங்க பல வகையான பரீட்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அப்புறம்தான் இது வரும். பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. தேர் இஸ் நோ சீக்ரெட் விச் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ். தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலும் உள்ளதும் பறிக்கப்படும். இஃப் யூ ஆர் டிசர்விங் யூ வில் பி கிவன் ஆல் த நாலேஜ். இஃப் யூ ஆர் நான் டிசர்விங், உங்கள்கிட்ட இருக்கிறதையும் பிடிங்க அடுத்த ஆளுக்கு லைனில் கொடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் சிவசங்கர் பாபா ஏதோ வாட்ச் கட்டின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துக்கிறாரு நீ நினைக்காத. நான் ரொம்ப பெரிய ஆன்மீக விஷயங்களிலே அனுபவ பூர்த்தியாகவும் ஞானத்தினாலையும் தெரிந்து கொண்டவன். இது நீ நார்மலாக அந்த மடங்களில் இருக்கிற சாமியாருங்க இவங்ககிட்டலாம் போய் கேட்டேன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் தே ஆர் புக்கிஷ். நகி ரட்சதி டுக்குருங்கரணே. இது தானாக அந்த அனுபவங்கள் வரணும். அப்படி வந்தால் எந்த மதமும் உனக்கு ஒன்று தான். எனக்கு இஸ்லாமும் ஒன்று தான், கிறிஸ்டியானிட்டியும் ஒன்று தான், இந்து மதமும் ஒன்று தான். அதனால தான் எல்லா ஏஞ்சல்ஸையும் எல்லாரையும் என்னால் பார்க்க முடியும், உங்கள் கேமராவில் காட்டவும் முடியும். அப்படி நான் காட்டினது தான் இதெல்லாம். இது வரைக்கும் உலக வரலாற்றில் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவைன் எனர்ஜியும் காட்டினா இன்னொரு ஆளை எனக்கு காட்டு நீ பார்க்கலாம். நான் தான் காட்டியிருக்கேன், எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். எல்லா விதமான டிவைன் சேக்ரெட்ஸையும். இப்போ எல்லோரும் சிதம்பர ரகசியன்றாங்க, நான் 2வது படத்தில் சிதம்பர ரகசியத்தை காட்டியிருக்கேன். உலகத்தில் இது வரைக்கும் சிதம்பர ரகசியத்தை யாராவது காட்டினாங்களாம்? இப்படி உலகத்தில் இப்போ வந்துன்னு இருக்குது ஒரு டைம். இப்போ இன்னும் பல விஷயங்களை நான் காட்ட போகிறேன். பாண்டியாண்டவனுடைய ஒரு சிலையை போகர் பூமியில் புதைச்சிருக்காரு. அது பாம்புங்க காவல் காத்துனுக்கு. அதில் ஒரு சிலையை குருவாய் அருள்வாய்க்கு ஒன்று எடுத்து பழனி கோயிலில் பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரம் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி விருதாச்சலத்துக்கு அடியில் ஒரு தங்கப்பட்டினம் இருக்குது, எல்லாமே கோல்டு. அந்த தங்கப்பட்டினம் வெளியே வரப்போகுது. சிதம்பர ரகசியம் முழுமையாக வெளியே வரப்போகுது. நீங்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் ஏன் இவ்வளோ வருஷமாக யாரும் சொல்லலை அப்படின்றது யூ ஹேவ் டு வெயிட். இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல இன்னும் அதிசயங்கள்லாம் இருக்குது. நம்ம கேட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்தாக்கா பிள்ளையார் சன்னிதி இருக்கு இல்லையா, இங்கே அந்த இடத்துல ஒரு பாதாள பாதை இருக்குது. அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஸோ ஜனங்கள்லாம் பிற்காலத்தில் இங்கே தங்கணும். தங்கி எங்கே போயும் சுமாராகாத வியாதியெல்லாம் இங்கே 3 நாள் தங்கி சாப்பிட்டு போனால் நல்லாயிடும். ஸோ கடவுள் என்ன பண்ண போகிறாரு, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்னா அவன் அடிச்சுக்குவான். ஸோ உடம்பு நல்லாகுதுன்னா உலகத்தில் எல்லோரும் வருவான். சங்கர் நேத்ராலே போய் பாரு, எல்லா மதத்துக்காரன் லைனில் உட்காந்து இருக்கான்னா கண்ணு நல்லாகுது. அந்த மாதிரி உடம்பு நல்லாகுதுங்கிற ஒரே கார்டு, ஹெல்த் கார்டை வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கடவுள் இந்த இடத்துக்கு இழுக்கிற காலம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீ பாரு, நான் கட்டி வச்சுக்கிற பில்டிங்கெல்லாம் பிஸியாகிடும். எங்கெல்லாம் வருவாங்க, கீழே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க, எல்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாம்.
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா